வரும் முக்கிய செய்தியை பார்த்து வரும். கரூர் நெரிசல் பலியில் 25 பேர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பலியானதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். உடற்கூறாய்வு அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு, விவரங்கள். கரூர் துயர சம்பவத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 41 இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தபோது அந்த இடத்தில் வேலுசாமிபுரம் அப்படின்ற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 30 பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்தாங்க. ஒரு 1000 சதுர மீட்டர் இடம் உள்ள அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 பேர் போல சிக்கிக்கிட்டாங்க. இதில் ஒரு 30 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தாங்க. அப்போ அவங்களுடைய 39 பேருடைய பிரேத பரிசோதனையானது தற்போது முடிந்திருக்கிறது. பிரேத பரிசோதனையில் சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மிகவும் வருத்தத்திற்குரிய தகவல் அது இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உயிரிழந்தவர்கள் 2-3 நிமிடங்கள் அவருக்கு காத்தே கிடைக்கல. மூச்சு விடுவதற்கு கூட காற்றில்லாததுனால தான் அந்த இறப்பானது உடனடியாக நடந்திருக்கிறது என்று இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதனால தான் பலி எண்ணிக்கை 30 வரை திடீரென்ற கிடுகிடுகிடுன்னு ஒரு தகவல் தெரியுது. தெரிஞ்ச உடனே அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அது உயர்ந்து பலி எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரேத பரிசோதனையின் மூலமாக அது தெரிய வந்திருக்கிறது. பிரேத பரிசோதனையின் மூலமாக தெரிய வருது என்னன்னா 25 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அவங்களுக்கு மூச்சு விடுவதற்கே ஒரு இடம் இல்லாத சூழல் ஏற்பட்டதுதான் அவர்களுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று இந்த பிரேத பரிசோதனையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்பு உடைந்து உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் தான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த அறிக்கை ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பலி எண்ணிக்கை தற்போது 41 இருக்கக்கூடிய சூழ்நிலையில 30க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் யாரும் இல்லை என்பது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த அழுகுரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் தான் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து அழுகுரல்களாகவே இருக்கிறது இந்த மருத்துவமனை முழுவதுமாகவே. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் 2-3 நிமிடங்களில் இறந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா ஆக்சிஜனே கிடைக்கல. அதனால தான் கோல்டன் அவர்ஸ் ரீச் பண்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் உயிரிழப்புக்கு காரணம் என்பது பிரேத பரிசோதனையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.